ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கெலனியா வாட்டர் வேர்ல்டுக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் பெருசாக இல்லை, இங்கே கொஞ்சம் தூரத்தில் தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கால பார்க்கிங் இருக்குது, ஆனால் இது ப்ரைவேட் பார்க்கிங். இந்த வாட்டர் வேர்ல்டில் என்னென்ன விஷயத்த பார்க்க போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி. பாருங்க, இதான் அந்த வாட்டர் வேர்ல்டு. பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. இதில் ஹோஸ் சஃபாரியும் இருக்கு. முன்னால் இதில் தான் குதிரை நின்றது காணையில். சரி, நாங்கள் உள்ளே போவோம். இதுதான் டிக்கெட். இதில் வந்து வாட்டர் சஃபாரிக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்குது. 1100 ரூபா. ஒன்றை கிழிச்சிட்டாங்க. மீன் சிங்க மீன், க்ளவுன் டைகர் ஃபிஷ். சிங்கம் இருக்கு, புலியும் இருக்குது. இங்கால நிறைய மீன் ஓடிக்கொண்டு இருக்குது. வா, காப்ஸ். எந்த சைஸ்ல இருக்குது? அதில் பேர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க மேலே. குட்டி குட்டி மீன் கலர் கலராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பார்க்க. இங்கே ஃபுல்லாகவே மீன் தான் இருக்கு. வகை வகையான மீன்கள் இருக்குது ஃபுல்லாகவே. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பெரிய மீன். ஆமாம், பயங்கர பெருசா இருக்கு. ஹீல், எலக்ட்ரிக் ஹீல், ஹீல் மீன். குளத்தில் பார்த்துருப்போம். ஃபிஷ் ஆஃப் த அமேசன் ரிவர். பாம்பு மாய் ஒன்று எப்படி இருக்குண்டு. பாம்பு மாய் வளைஞ்சிருக்குது. இது என்னது? க்ளவுன் ஃபிஷ்னு தான் போட்டிருக்காங்க. ரால் மாதிரி ஒரு மீன். பாருங்க, என்ன மீனே தெரியல. எப்படி இருக்கணும் பாருங்க. The sea cow. இது வந்து கடல் பசு.
அந்த மாதிரி ஒரு மீனிங். இங்க பாருங்க, வேற லெவல் மீன்லாம் இங்க இருக்குதுப்பா. இது டிவியில போய் கொண்டிருக்கு. சீ வேர்ல்ட் எப்படி இருக்கணும் பாருங்க. The sea cow. இது வந்து கடல் பசு அந்த மாதிரி ஒரு மீனிங். இங்க பாருங்க, வேற லெவல் மீன்லாம் இங்க இருக்குதுப்பா. இது டிவியில போய் கொண்டிருக்கு. Sea World. Zebra lionfish. வேற லெவல்ல இருக்கு இந்த மீன் பார்க்க. இது என்ன ஐட்டம் தெரியல. இங்க வரும் ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு. அசஞ்சு ஒன்று பாருங்க அப்படி இருந்து. பார்க்க அற்புதமா இருக்கு, கண்ணாடிகள் இருக்கடியா அற்புதமா இருக்கு. தொட்டி மாயை கட்டி அதுக்குள்ள வச்சு விட்டுருக்காங்க. இது என்னது, திருக்கையா? திருக்க மீன் குட்டியா இருக்கு. இது வந்து பாருங்க, எக்ஸ்பென்சிவான ஒரு கேட்ஃபிஷாம் இந்த வேர்ல்டுலேயே. அதுக்குள்ள போய் படுத்திருந்தா ரெண்டு பார்க்குறது என்ன. பார்க்கவும் நல்லா தான் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ராயல் நைஃப் ஃபிஷ், கத்தி மீன் போட்டிருக்காங்க. இது பார்க்க செம்மையா இருக்கு, குட்டி குட்டியா நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டா அங்கால போவோம். போட்டோ வேர்ல்டு வேற லெவலில் இருக்குது, வடிவா செய்து வச்சிருக்காங்க. இங்கால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. இங்க பறவைகளை பார்க்க போறோம். இங்க இதுக்கெல்லாம் ரிவர் சஃபாரியும் இருக்குது. இங்க நிறைய குருவிகள் இருக்குது. சத்தத்தை பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. இவதான் சத்தம் போடினோம். இங்க வேணும் வேற லெவல் இருக்குது கலர். African grey parrot. மேலே போவோம். அப்படி குட்டி பறவை நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஜவா ஸ்பேரோ நல்லா இருக்கு. வாட்டர் வேர்ல்ட். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலா.
வேற லெவல்ல இருக்கா. இங்கால மயில் பாருங்க, எந்த பெரிய மயில் எப்படி. ஆமா, தரமா இருக்கு பார்க்க. வேற லெவல்ல இருக்கா. பரவாயில்ல இருக்குது. தங்கம்மா இருக்குது, தங்க கலர்ல இருக்குது பாருங்க. இதுக்கு ஒன்று என் காணல. இங்கால நல்லா இருக்கு இந்த கலர் எல்லாம். இல்லை பாருங்க, ரிவர் சவாரிக்கு லைன்ல போய் கொண்டிருக்கோம். இதுக்கால லைன்லான் போகணும். செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படித்தான் போக போறோம் நாங்கள். பாருங்க அப்படி இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மூங்கில சைஸை பாருங்க. ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதுல கிளியெல்லாம் இங்க இருக்குது. ஃபுல்லா அடைச்சு போட்டு ஒரு ரிவர் மாதிரி செட் பண்ணி இதுல கூட்டிட்டு போறாங்க. இதுக்குள்ள மீன் தொட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த செட்டப்பும் வேற லெவலா. நல்ல செட்டப். நீர்வீழ்ச்சி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. குட்டி குட்டி மீன்கள் நிக்குது. இங்க பெரிய மீன் நிக்குது. உண்மையிலே காட்டுக்கு போற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது.
பறவைகள் இந்த கூட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் இப்ப. வேற லெவல்ல இருக்குது. ரைட், இதோட இந்த சஃபாரி முடியுது. அங்கால போய் பார்ப்போம். அங்கால எல்லாரையும் ரக்கி கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் டனலுக்கு போக போகிறோம். இதுக்குள்ள அப்படியே மீனை பார்த்து கொண்டு போக போகிறோம். நல்ல வடிவாக தான் செய்து வச்சிருக்காங்க. வாவ், செமையா இருக்கு பார்க்க. வேற லெவல்ல இருக்கா. அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கார். இது ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கார் பாருங்க. கிளாஸை கிளீன் பண்ணி கொண்டிருக்கார் அவர். அப்படியே போவோம். அவ்வளோதான். டனல் இதோட முடியுது. ஓகே, இப்போ நாங்கள் வெளியில் போவோம். இதோட இந்த வாட்டர் வேர்ல்ட் முடியுது. உண்மையிலே தரமான ஒரு பிளேஸ் தான். இதில் சில இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பெரியாக்களுக்கு சில இடங்கள் போர் அடிக்கலாம். ஆனால் பல இடங்கள் வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக தான் இருந்தது. அதே சின்னாங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், கூடுதலாக சின்ன பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். இது கொழும்பு கிட்டத்தான் கிளனியால் இருக்குது. செம்மையான இடம். கட்டாயம் ஒருக்கா வந்து பார்த்துடுங்க. இங்கால வார சந்தத்தில் நார்மலாகவே நாங்கள் கொழும்புக்கு வருவோம். இப்படி இடங்கள் இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நாங்கள் மினக்கடை வந்து பார்க்க மாட்டோம். ஜூவுக்கு போவோம். ஜூவோட அப்படி நிப்பாடிடுவோம். இப்போ அங்கே இருக்கிறத விட இது எக்கச்சக்கமான மீன் வகைகள் எல்லாம் பறவை வகைகள் எல்லாம் இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.